சட்டமன்றத்தில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆசியோடு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருபெரும் தெய்வங்களையும் நேசிக்கக்கூடிய 2 கோடி தொண்டர்களும் சீர்நிற்க முடியல, மன்னிக்க முடியல, கொதிச்சு போய் எழுச்சு போயிருக்காங்க. வேறு கட்சிக்கு போயிட்டு கூட பேசலாம். அதே கட்சியில இருந்துகிட்டு, அதே கட்சியில ராஜினாமா பண்ணாம இருந்துகிட்டு இந்த வார்த்தை சொன்னா யார் ஏற்பாங்க? இந்த துரோகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? இது என்ன துரோகம்? அதாவது வெளியேறிக்கிட்டு பேசலாம், இருந்துகிட்டு என்ன பேச முடியும்? சீர்நிற்க முடியாத வார்த்தைகள். அவர் இப்போ உள்ள கலவர சூழ்நிலை சரியில்லாம அங்கங்க பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போனதுனால இவர் அங்கங்கே ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இப்ப கடைசியில் இங்க வராரு. ஆனா வர்றதை பத்தி எல்லாரும் வரையிருக்கிறாங்க. அது ஒரு தப்பு கிடையாது, வந்து இருக்கட்டும். சுயநலத்துக்கு பேசுறாரோ பொதுநலத்துக்கு பேசுறாராங்கிறது அவர் கருத்து ஒரு நல்ல கருத்தா தான் இருக்கு. ஆனா அதை நாங்க இனிமே தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். மக்கள் குரல் பகுதியில் கமுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.